கார்த்திகை மாத முதல் நாளான இன்று சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு மாலை அணிந்து விரதத்தை தொடங்கிய பக்தர்கள் 2026 தேர்தலில் கூட்டணி ஆட்சி இருக்கும், அந்த கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சென்னையில் பேட்டி. குறுக்கு வழியில் முதலமைச்சரானவர் கருணாநிதி. ஆனால் நம்முடைய எடப்பாடியார் கிளைச் செயலாளராக இருந்து இப்போது நிரந்தர பொதுச் செயலாளர் ஆகியிருக்கிறார் என திண்டுக்கல் சீனிவாசன் பேட்டி. சமீபத்தில் வெளியான நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டேல் ட்ரெய்லரில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் 3 வினாடி வீடியோவிற்கு எதிராக நானும் ரவுடிதான் படத்தின் தயாரிப்பாளர் தனுஷ் லீகல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பது அதிர்ச்சியளிக்கிறது என நயன்தாரா அறிக்கை. அதுவும் தனிப்பட்ட முறையில் எடுக்கப்பட்ட, ஏற்கனவே இணையதளங்களில் பகிரப்பட்ட ஒரு காட்சிக்கு 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்கப்பட்டிருப்பது மிகவும் வினோதமானதாகவும் இருக்கிறது. கீழ்த்தரமான இந்த செயல் ஒரு மனிதராக நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. மேடைகளில் உங்கள் அப்பாவி ரசிகர்கள் முன் பேசுவதைப் போல் 1% கூட உங்களால் நடந்து கொள்ள முடியாது என்பதை நானும் எனது கணவரும் நன்றாகவே அறிந்திருக்கிறோம் என நடிகை நயன்தாரா அறிக்கை. நயன்தாரா குற்றச்சாட்டு எதுவாக இருந்தாலும் தனுஷ் பதிலளிப்பார் என 10 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு தனுஷ் சார்பில் நயன்தாராவுக்கு நோட்டீஸ் அனுப்பிய வழக்கறிஞர் அருண் விளக்கம். அனுமதி இல்லாமல் எனது படத்தின் LIC எனும் தலைப்பை விக்னேஷ் சிவன் வைத்தது நியாயமா என நயன்தாரா அறிக்கை குறித்து இயக்குனர் SS குமரன் கருத்து. ஹைதராபாத்திலிருந்து திருப்பதி சென்ற இண்டிகோ விமானத்தில் திடீரென இயந்திர கோளாறு ஏற்பட்டதால் அவசரமாக சென்னையில் தரையிறக்கம். வானிலை சீரடையாததால் பயணிகள் கார் மூலம் திருப்பதிக்கு அனுப்பி வைப்பு. கடந்த அக்டோபர் மாதத்தில் மட்டும் இந்தியாவில் $1 பில்லியன் தாண்டிய அரிசி ஏற்றுமதி. சர்வதேச சந்தையில் இந்திய அரிசி வகைகளுக்கு நல்ல வரவேற்பு இருப்பதால் பாஸ்மதி உள்ளிட்ட பல்வேறு வகையான அரிசிகளின் ஏற்றுமதி கணிசமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வருடத்தில் இதுவரை இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட ஆப்பிள் ஐபோன் ஏற்றுமதி மாதத்துக்கு $1 பில்லியன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாரதம் என்றால் என்னவென்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் விளக்கப்படவில்லை. பாரத் என்பது இந்தியாவை விட வேறுபட்டது. ஐரோப்பியர்களே இந்தியா என அழைத்தனர் என தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேச்சு. 14வது தேசிய சீனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டியில் ஒடிசா அணி சாம்பியன் பட்டம். இறுதிப் போட்டியில் 5-1 என்ற கோல் கணக்கில் ஹரியானா அணியை வீழ்த்தி ஒடிசா ஹாக்கி அணி வெற்றி.